ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனான யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த லெசன்ல நம்மளுக்கு வந்து +4 மார்க் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் நீட்ல எந்த டாபிக்ல இருந்து வந்து அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிசிக்ஸ்ல அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த லெசனை நம்மளால வந்து இந்த லெசன்ல +4 மார்க் அப்படிங்கிறது வாங்க முடியும். புரியுதா? அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டு அந்த டாபிக்ஸ்க்கு நேரா ஸ்டார் போட்டிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது வரைக்கும் நீட்ல அதுல இருந்தா கொஸ்டின் வந்திருக்கு. அந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வந்திருக்கு. பாக்கி இது வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, சும்மா நார்மலா பாத்துக்கணும். ஓகேவா? அது மாரி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கும் சரி பிசிக்ஸ்க்கும் சரி ரெண்டுக்குமே ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்ப்போம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல டைமென்ஷனல் அனாலிசிஸ், எரர் அனாலிசிஸ், சிக்னிபிகன்ட் ஃபிகர், வெர்னியர் கேலிபர், ஸ்க்ரூ காஜ் இப்படின்னு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எது அது அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ், அடுத்தது வெர்னியர் கேலிபர், அடுத்தது ஸ்க்ரூ காஜ். இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இந்த எரர் அனாலிசிஸ், சிக்னிபிகன்ட் ஃபிகர் இது வந்து மோரோவரா கொஸ்டின் வந்து கேட்டதில்லை. இது வரைக்கும் கேட்டதில்ல. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்திருக்கு. இது வந்து எப்பயுமே வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இருந்து வந்து ஒரு டாபிக் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதே மாரி வெர்னியர் கேலிபர் அதுல இருந்து வந்து கண்டிப்பா வந்து வெர்னியர் கேலிபர் இல்ல ஸ்க்ரூ காஜ் இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? மேக்சிமம் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா வந்து 2 கொஸ்டின் வந்து வந்துருது. ஓகேவா? அது ஈஸி டு ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப வந்து டிஃபிகல்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்னு ஈஸியா இருக்கும், இன்னொரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் மைண்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசனுக்குள்ள போகணும் அப்படின்னா வந்து பேசிக் தெரியணும். அப்ப யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னாலே அதுல என்ன இருக்கு? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு பேசிக்ஸ் என்னது? பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப குவான்டிட்டி அப்படின்னா அது வந்து ஒரு இதை மெஷர் பண்றது. ஏதாவது நம்பர், மாஸ், லென்த் இல்ல எதா இருந்தாலும் சரி, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாம் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்ட் பை நம்பர்ஸ். ஓகேவா? அதான் வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி 2ஆ பிரியுது. ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்னு வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் பேசிக் குவான்டிட்டி. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. ஒன்னு மாஸ், இன்னொன்னு லென்த், டைம், டெம்பரேச்சர், மோல், எலக்ட்ரிக் கரண்ட், அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி. இதுல பிசிக்ஸ்ல வந்து எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா வந்து மாஸ், டைம், டெம்பரேச்சர், அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட், மோல் கூட எப்பயாச்சும் வரும். ஆனா லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து பிசிக்ஸ்ல வந்து மோரோவர் நீட்ல வந்து கேட்டது இல்ல. ஓகேவா? அடுத்தது வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா ஒன்னும் இல்ல. இதுல இருந்து இப்ப எக்ஸாம்பிள் வெலாசிட்டி நான் சொல்றேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இதுல வந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அது வந்து எதை லென்த்தை குறிக்குது. டைம் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அது வந்து டைமும் ஃபண்டமெண்டல். இதை ரெண்டையும் சேர்த்து டிரைவ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வெலாசிட்டின்னு ஒரு குவான்டிட்டி கிடைக்குது. அதுதான் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். அதுக்கு என்னன்னு தெரியணும்? யூனிட்னா என்னன்னு தெரியும். இப்ப இந்த குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மாஸ்னா என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அததான் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் வைப்போம். அதுதான் வந்து டைமென்ஷன். ஓகேவா? குவான்டிட்டி அப்படின்னா என்னென்ன சொன்னேன்? 7 குவான்டிட்டி சொன்னேன். மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மோல், அதுக்கப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி, அடுத்தது வந்து கரண்ட். இத்தனை 7 குவான்டிட்டிஸ் சொன்னேன். அதுக்கு என்னென்ன யூனிட்னு நம்ம இப்போ பார்ப்போம். மாஸ்க்கு கிலோகிராம்னு சொல்லுவாங்க. லென்த் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீட்டர்னு சொல்லுவாங்க. டைம் என்னன்னு சொல்லுவாங்க? செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட்டை குறிக்குது. ஆனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம மாஸ்க்கு கிலோகிராம் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட் ஃபாலோ பண்றோம். லென்த்துக்கு மீட்டர் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட் ஃபாலோ பண்றோம். டைம்க்கு செகண்ட் யூஸ் பண்றோம். டெம்பரேச்சருக்கு கெல்வின், கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கெல்வின் யூஸ் பண்றோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல்னு யூஸ் பண்றோம். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, கரண்ட் வந்து ஆம்பர்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து டைமென்ஷன்.
இப்போ டைமென்ஷன் அப்படிங்கிறது அதோட சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணு. ஓகேவா? இப்போ வந்து மாஸ்க்கு கேபிட்டல் எம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, லென்த்துக்கு கேபிட்டல் எல், டைமுக்கு கேபிட்டல் டி, டெம்பரேச்சருக்கு கே, கெல்வின்னு சொன்னேன்னா அதனால கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அமௌண்டம் சிஸ்டனுக்கு மோல்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, சிடின்னு. ஓகேவா? அடுத்தது வந்து கரண்ட்டை வந்து ஆம்பர். இதில் ஏன் அந்த ரெண்டையும் போடலன்னா இங்கே வந்து ஃபிசிக்ஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மோலையும் லூமினஸ் இன்டென்சிட்டி வச்சு கொஸ்டின் வந்ததில்லை. அதனால நான் இதை ரெண்டையும் நான் இங்கே போடலை டைமென்ஷனில். இது மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம பேசிக்லேருந்து என்டர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பிளேன் ஆங்கிள்னா என்னன்னு தெரியணும், சாலிடரி ஆங்கிள்னா என்னன்னு தெரியணும். பிளேன் ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேடியன்னு சொல்லுவாங்க, அதோட யூனிட். ஓகேவா? அதே வந்து சாலிட் ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டிரேடியன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதை வந்து தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே வந்து ஸ்டிரேடியனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஹோம் சிம்பிள் தெரியும்ல, அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் ரெண்டுத்தையும் ஒன்னே நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னத்தை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த பிளேன் ஆங்கிள் சரி சாலிட் ஆங்கிள் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து யூனிட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இவங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட் அண்ட் டைமென்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு யூனிட் மட்டும்தான் இருக்குது, டைமென்ஷன் இல்லை. இது நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் போவோம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ்க்கு எப்படி டைமென்ஷன் எழுதுவாங்க, டைம்க்கு, வெலாசிட்டி எல்லாத்துக்குமே ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் டிஸ்டன்ஸ்க்கு வந்து எப்படி டைமென்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்தோம். லென்த்தை வந்து எல்ன்னு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ லென்த்துக்குள்ளே தான் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வருது. அடுத்தது டைம் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி போகிறோம். வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை குறிக்குது, லென்த்தை குறிக்குது. அப்போ கேபிட்டல் எல். டைம் என்ன குறிக்குது, கேபிட்டல் டி. அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்குது, எல் டி பவர் -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது ஆக்சிலரேஷன் போகிறோம். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி பை டைம்னு சொல்லுவாங்க. இப்போ வெலாசிட்டிக்கு நம்ம இங்கே என்ன போட்டோம், வெலாசிட்டிக்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், எல் டி பவர் -1ன்னு சொன்னோம். இப்போ அதே தான் இங்கே வெலாசிட்டிக்கு எல் டி பவர் -1ன்னு போடுறோம். அதே வந்து டைமுக்கு கேபிட்டல் டி. இப்போ இந்த டி வந்து மேலே போச்சுன்னு என்னன்னு கிடைக்கும், எல் டி பவர் -2ன்னு கிடைக்குது. இப்போ ஏரியாவை என்னன்னு சொல்லுவாங்க, மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட டைமென்ஷன் என்ன கிடைக்கும்னா எல் பவர் 2ன்னு கிடைக்கும். வால்யூம் என்னன்னு சொல்லுவாங்க, மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட டைமென்ஷன் என்ன கிடைக்கும், எல் பவர் 3ன்னு கிடைக்கும். இப்போ ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. மாஸ் என்ன, கேபிட்டல் எம் கிடைச்சிருச்சு. ஆக்சிலரேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிலரேஷனுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கேன், எல் டி பவர் -2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதே தான் இங்கே வருது, எல் டி பவர் -2. ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ அதுக்கு இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, எம் எல் டி பவர் -2ன்னு கிடைக்குது. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம், ஒர்க் டன் பார்க்க போகிறோம். ஒர்க் டன்னா என்ன, நம்மளுக்கு ஃபோர்ஸ் தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஃபோர்ஸோடது என்னன்னு கண்டுபிடிச்சோங்க. எம் எல் டி பவர் -2ன்னு ஃபோர்ஸோடது கண்டுபிடிச்சோம். அதேமாரி டிஸ்டன்ஸ், ஏன்னா ஒர்க் டன்னா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ எம் எல் டி பவர் -2. டிஸ்டன்ஸ் என்ன, எல். அப்போ அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் எம் எடுத்து போட்டாச்சு, இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல். அப்போ எல் பவர் 2ன்னு கிடைக்குது. அப்புறம் டி பவர் -2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு செய்யணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, எனர்ஜி. அப்போ ஒர்க்கும் எனர்ஜியும் சேம் தான். இது என்ன எனர்ஜி வேணாலும் இருக்கலாம், கைனடிக் எனர்ஜியாக இருக்கட்டும், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கட்டும், டோட்டல் எனர்ஜியாக இருக்கட்டும், கிராவிடேஷனல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, எந்த எனர்ஜியாக இருக்கட்டும். எல்லா எனர்ஜின்னு ஒன்று பார்த்தாலே ஒர்க் டனுக்கு என்ன டைமென்ஷன் கண்டுபிடிச்சிங்களோ அதே டைமென்ஷன் தான் வரப்போகுது. அதேமாரி டார்க்னா என்னன்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஃபோர்ஸ். ஓகேவா? இதுக்கும் அதே தான் கிடைக்க போகுது, ஆர் இன்ட்டு எஃப்னு சொல்லியிருக்கேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஃபோர்ஸ். இதுக்கும் என்ன கிடைக்க போகுது, இதுக்கும் வந்து ஒர்க் டனோட ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? இது ரெண்டையுமே பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே டைமென்ஷன், இது நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, ஒர்க் டன் பார்த்தாலும் சரி, எனர்ஜி பார்த்தாலும் சரி, டார்க் பார்த்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன் அப்படிங்கிறது என்ன கிடைக்க போகுது, எம் எல் டி பவர் எல் பவர் 2 டி பவர் -2 அப்படின்னு கிடைக்க போகுது. இப்போ வந்து நீட்டில் ரீசெண்டாக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. அதேமாரி இதுக்கு ஈக்குவலான டைமென்ஷன் உள்ள
இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, mL/2T⁻⁻2 அப்படிங்கிறது எதுக்கு வந்து அந்த டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எனர்ஜிக்கும் டார்க்குக்கும் இருந்துச்சு. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது பார்க்குறப்ப வந்து பவர்னா என்ன? பவர்னா ஒர்க் டன் பை டைம், அதான் வந்து பவர். இப்போ ஒர்க் டனுக்கு நம்ம என்ன அங்கே பார்த்தோம், இங்கே ஒர்க் டனுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம், mL/2T⁻⁻2ன்னு பார்த்தோம். அதை வந்து ஒர்க் டனுக்கு எழுதிடணும். அடுத்தது டைமு டி. இப்போ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா mL/2T⁻⁻3ன்னு கிடைச்சிருச்சா? இது அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது ப்ரெஷர்னா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா, இப்போ ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃபோர்ஸ்க்கு நம்ம அங்கேயே டிரைவ் பண்ணோம், என்னது m இன்ட்டு ஆக்சிலரேஷன் போட்டு டிரைவ் பண்ணி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஏரியாவும் இதை ரெண்டையும் நம்ம வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, mL/−1T⁻⁻2. ஓகேவா, இப்படி நம்மளுக்கு வந்து ஃபார்முலா கிடைக்குது. இதில் நம்மளுக்கு ஒன்று தெரியணும், ஆங்கிள். இப்போ வந்து நான் ஆங்கிள் எல்லாமே சொன்னேன். ஆங்கிளுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், டைமென்ஷன் ஆங்கிளுக்கு கிடையாது. நம்ம அங்கேயே பார்த்தோம், சாலிட் ஆங்கிள், பிளைன் ஆங்கிள். ஆங்கிள்னு ஒன்று வந்தாலே அதுக்கு வந்து டைமென்ஷன் இல்லை, பட் என்ன இருக்குது, யூனிட் இருக்குது. அதேமாரி இப்போ இன்னொன்று சொல்கிறேன், என்னென்னா வந்து யங்ஸ் மாடுலஸில் பார்க்கலாம். யங்ஸ் மாடுலஸில் ஃபார்முலா என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு வரும். ஓகேவா, இதில் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறேன்ல, அந்த ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டும் இல்லை, டைமென்ஷனும் இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை எல்ன்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறப்ப வந்து லென்த்தும் கேன்சல் ஆகிடும். அப்போ அதுக்கு டைமென்ஷனும் இருக்காது, யூனிட்டும் இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது மாடுலஸ். சொன்னல, இது எந்த மாடுலஸ் இருந்தாலும் சரி, பல்க் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ். நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு சொன்னது வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கு. இந்த யங்ஸ் மாடுலஸ் இருக்குல்ல, யங்ஸ் மாடுலஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதை குறிக்குதுன்னா வந்து ப்ரெஷர் குறிக்குது. நான் ஸ்ட்ரெயினுக்கு என்ன சொன்னேன், நோ டைமென்ஷன். அப்போ இதில் மேலே உள்ளது என்ன இருக்குது, ஃபோர்ஸ் பை ஏரியான்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் பை ஏரியா, அந்த ஃபோர்ஸ் பை ஏரியான் இருக்கா, அந்த ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிறது வந்து டேரெக்டாக எதை குறிக்குதுன்னா வந்து ப்ரெஷர் குறிக்குது. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷருக்குள்ள ஃபார்முலா தான் எதுக்கு எழுதலாம், மாடுலஸ்க்கு எழுதிடலாம். இதுவும் ஒரு நோட்டபுளான பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஒரு ப்ரெஷருக்கு ஈக்குவலான டைமென்ஷன் வேறு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாடுலஸ்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்டாலும் சரி, ப்ரெஷருக்குள்ள அதே டைமென்ஷன் எதுக்கு இருக்குன்னா மாடுலஸ்க்கும் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா, இது நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டின். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதை வந்து கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம், 12th பார்ப்போம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா E=VIT. நான் எப்படி நான் வச்சுக்கோன்னா E= எனர்ஜி அப்படிங்கிறது தானே E. அந்த ஈயை நான் வெயிட் பண்ண வைக்கிறேன், VIT வெயிட்னு நான் வச்சுருக்கேன். அப்போ வந்து விங்கிறது தான் பொட்டன்ஷியல், இந்த வி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இதை இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈங்கிறது எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒர்டனுக்குள்ள அதே டைமென்ஷன் தான் எனர்ஜிக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ E=VIT. வி அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜி இருக்கா அதை அங்கே போட்டு, இந்த ஐடி இருக்கா, இந்த ஐடியை நீங்கள் அப்படியே கீழே இறக்கிட்டீங்கன்னா V=E/IT அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, E/ITன்னு இருக்குது. இப்போ எனர்ஜிக்கு வந்து ஒர்டனுக்குள்ள அதே டைமென்ஷன் சொல்லிட்டேன். இப்போ அதே டைமென்ஷனை எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க, mL/2T⁻⁻2 அதே டைமென்ஷன் கிடச்சிச்சு. இப்போ ஐக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஐ வந்து கரண்ட்டுக்குள்ள டைமென்ஷன் ஏ, அதே வந்து டைம் வந்து டி. இப்போ அது டைமென்ஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த டைமென்ஷன் கிடச்சிருக்கு, mL/2T⁻⁻3 A⁻−1ன்னு. Qனா என்ன, சார்ஜ். சார்ஜ் C × V. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே மேலே பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிச்சிடும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், Q C × Vன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, நான் இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா குயின் விக்டோரியா அப்படின்னு வச்சுருப்பேன். Q is directly proportional to V. அப்போ அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக என்ன சேர்க்குறோன்னா C சேர்க்குறோம், அதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். உங்கள் மைண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபார்முலா வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குயின் விக்டோரியா அப்படின்னு வச்சுப்பேன். Q is directly proportional to V. அதில் என்ன கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோன்னா Cன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வச்சுப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அந்த C இங்கே வச்சுட்டு Q இருக்கா,
இந்த Qக்கு கீழே என்னத்தை கொண்டு போகிறேன், இந்த Vயை கீழே இறக்குறேன், இந்த பொட்டன்ஷியலை கீழே இறக்குறேன். உங்களுக்கு வந்து சார்ஜ் இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்னா ஏன்னு தெரியும், பட் சார்ஜ் என்னன்னு தெரியணும்ல. சார்ஜ் Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த Q இஸ் என்னன்னு ஃபார்முலானா Q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். ஒரு கரண்ட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சார்ஜ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ I இஸ் ஈக்குவல் டு Q பை T. ஓகேவா? இப்போ நான் அந்த Q கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன், I இருக்கா, இந்த பக்கம் Tயை கொண்டு போயிடுவேன். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு கிடச்சிடுது. அப்போ ஐக்கு என்னன்னு தெரியும், ஏன்னு தெரியும், Tக்கு வந்து கேபிட்டல் T. அதை ரெண்டையும் எடுத்து மேலே போட்டுருவோம். அதேமாரி நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ml பவர் 2 T பவர் -3 A பவர் -1 அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, பொட்டான்ஷியல் கிடச்சிருக்கு. அதை எடுத்து இங்கே போட்டுருவோம். ஓகேவா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே M இருக்கா, அந்த M மேலே போகிறப்ப M மைனஸ் ஆகிடும். L இருக்குது, L மேலே போகிறப்ப மைனஸ் ஆகிடும். அடுத்து T பவர் -3 இருக்குது, இந்த மைனஸ் கீழேருந்து மேலே போகிறப்ப என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ T பவர் 4ன்னு ஆகும். A வந்து மைனஸில் இருக்குது, அப்போ மேலே போகிறப்ப ப்ளஸ் ஆகும் A. அப்போ 2 Aவும் சேர்ந்தா A பவர் 2ன்னு கிடச்சிது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டன்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு நம்ம டைமென்ஷன். இப்போ அடுத்தது போவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சம்மு கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சம்மு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது நம்ம எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கேவை ரெப்ரசென்ட் பண்ணுது இன் த கிவன் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஒரு இதுக்கும் ஒரு லெட்டருக்கும் நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த Q அப்படிங்கிற லெட்டர் வந்து ஹீட் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணுது. K வந்து என்ன சொல்லிட்டாங்க, அங்கேயே தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. A வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்தது வந்து இந்த தீட்டா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுதான். அடுத்தது மேலே உள்ள சின்ன டி எதை ரெப்ரசென்ட், மேலே உள்ள டி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைம். கீழே உள்ள டி என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது நான் எல்லாத்துக்குமே இங்கே எழுதிட்டேன். இப்போ வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. எனர்ஜி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஒர்க் டனுக்குள்ள அதே டைமென்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒர்க் டனுக்குள்ள அதே டைமென்ஷனை இங்கே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது ஏரியாவுக்கு என்ன தெரியும், L பவர் 2ன்னு தெரியும். டைமுக்கு என்ன தெரியும், Tன்னு தெரியும். டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸு லென்த்தை பொறுக்கும். அப்போ L ரெப்ரசென்ட் பண்ணுறேன். டெம்பரேச்சர் நான் என்ன சொல்லியிருக்கேன், கெல்வின், கேபிட்டல் K ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். இப்போ நம்மளுக்கு K தான் கேட்குறாங்க, இந்த Q அங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இந்த ஏவை கீழே இறக்குங்க, அடுத்து வந்து தீட்டாவை கீழே இறக்குங்க, அடுத்தது வந்து T பை D இதையும் கீழே இறக்கியாச்சு. ஓகேவா? இந்த T பை D தான் கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு. இந்த மேலே இருக்குது T, அது கீழே வரும், கீழே இருக்குது D கீழே இருந்து மேலே போகிறப்ப என்ன ஆகும், Qக்கு பக்கத்தில் D போயிடுது. இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். Qக்கு நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம், ml அதெல்லாம் எழுதி வச்சுருக்கோமா, ml பவர் 2 T பவர் -2 அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து D என்ன எழுதியிருக்கோம், Dனா என்ன எழுதியிருக்கோம், கேபிட்டல் லெட்டர் L, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இங்கே சின்ன T டைம், இதை வந்து என்ன எழுதியிருக்கோம், இங்கே வந்து Tன்னு எழுதியாச்சு. ஓகேவா? கேபிட்டல் லெட்டர் Tல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டெம்பரேச்சர், அது என்னன்னு சொல்லுவாங்க, Kன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏரியாவை என்னன்னு சொல்லுவாங்க, மீட்டர் ஸ்கொயர். அப்போ L பவர் 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்கே L பவர் 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே L பவர் 2 இருக்குது, இங்கே L பவர் 2 இருக்குது. இந்த L பவர் 2 கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, M L, இங்கே T இருக்குது, இங்கே ஒரு T இருக்குது. இந்த T மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ T பவர் -3. இந்த K கீழே இருக்குது, கீழேருந்து மேலே போச்சுன்னா K பவர் -1. இப்படி நம்மளுக்கு சால்வ் ஆகி ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கேக்குள்ள டைமென்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது போவோம். இதில் என்னென்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் ஈக்குவல் டு ரோ GHR/2. ஓகேவா? இந்த ரோவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, G என்ன சொல்கிறாங்க, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இவங்க வந்து வெறும் ஆக்சிலரேஷன் சொன்னாலும் சரி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதை சொன்னாலும் சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேஷன் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஆக்சிலரேஷனுக்குள்ள ஃபார்முலா எழுதணும். என்னது, LT பவர் -2 நம்மளுக்கு தெரியும்ல. அது
அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது ஹச் என்ன? ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, லென்த்து தான் அதுவும். ரேடியஸ் சர்க்கிளில் ரேடியஸ் போடணும், அதுவும் லென்த்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதுக்கும் லென்த்துன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ ஒன்றுத்துக்கும் நான் டைமென்ஷன் எழுதி வச்சுக்கணும். இப்போ டென்சிட்டினா என்னன்னு தெரியும், மாஸ் பை வால்யூம் தெரியும். மாஸ் என்ன? எம். வால்யூம்க்கு என்ன? L⁻3. ஆனால் மீட்டர் கியூபு L⁻3. இதை டிரைவ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன எடுக்கணும்? எம் L⁻−3. நான் அப்படியே எடுத்தேன், அப்படியே தான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? அது நான் இங்கே போகிறப்ப சொல்கிறேன். ஆக்சலரேஷன் தெரியும். ஆக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம். அதுக்கு டிரைவ் பண்ணி நான் வந்து அதோட டைமென்ஷன் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ S = இந்த 2 ஏன் ரெப்ரசென்ட் பண்ணல அப்படின்னா, டைமென்ஷனில் கான்ஸ்டன்ட்டை எப்பயுமே நம்ம பார்க்க மாட்டோம். இந்த நம்பர் எதையுமே வந்து என்னது டைமென்ஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து இதுதான் எஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே வந்து ரோக்கு பதிலாக நான் என்ன, அதுதான் டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டென்சிட்டிக்கு நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? டைமென்ஷன் M/L⁻3ன்னு எழுதியிருக்கேன். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து ஜிக்கு ஆக்சலரேஷன். அது என்ன? L⁻². அதையும் இங்கே எடுத்து எழுதிடுறேன். அடுத்து ஹைட்னாலும் லென்த்து, அடுத்தது என்ன? ரேடியஸ்னாலும் லென்த்து. இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ L⁻3, இங்கே ஒரு L⁻3 இருக்குது. இங்கே மொத்தமாக எண்ணி பார்க்குறப்ப இங்கே 3 3 இருக்குது. இந்த 3 3யும் கேன்சல் பண்ணி L⁻3 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? M⁻2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது மூலமாக நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட ஆன்சர் கிடைத்தது. ஓகேவா? இப்போ அடுத்தது போகலாம். இப்போ தான் நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் ஒன்றுத்துக்கும் இப்போ வந்து இது வரைக்கும் எப்படி வந்து டைமென்ஷன் எழுதுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு இதுக்கும் டைமென்ஷன் எதுக்கெல்லாம் என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க, மாஸ் போடுவாங்களா, லென்த்து போடுவாங்களா, ஒரு ஃபார்முலாவுக்கும் எப்படி வந்து டைமென்ஷன் கொண்டு வரது எல்லாமே தெரியணும். ஓகேவா? அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இதுக்கும் என்ன இதுக்கெல்லாம் வந்து லென்த்து வரும், என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், வேவ் லென்த்து தெரியும்ல, இதான் வேவ் லென்த்து சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு வேவ் போகுதுன்னா அது லாம்டான்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேவ் லென்த்து என்னது? டிஸ்டன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ அதையும் என்னது? லென்த்தில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அடுத்தது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனும் லென்த்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் ஒரு சுற்றளவு, மொத்தமாக பெரிமீட்டரும் சரி, லைட்டும் சரி, அடுத்து வந்து இயர், இது எல்லாமே எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது? லென்த் L அப்படிங்கிற டைமென்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ அது யூனிட்னு ஒன்று இருக்கும். சரியா? அப்போ அதோட யூனிட் என்னன்னு சொல்லுவாங்க? லென்த்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? யூனிட்டு மீட்டர்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து மீட்டர் அப்படிங்கிறது தெரியுது. அதேமாரி டைமென்ஷன் Lன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ அடுத்தது போவோம். மாஸ்னா என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் M. டைமென்ஷன் அதோட யூனிட் என்ன? கிலோகிராம். இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது டைமுக்கும் சரி. பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாப் இருக்கு, இது இங்கே போயிட்டு வருது. ஓகேவா? இப்போ ஒரு ரெவல்யூஷன் இது கம்ப்ளீட் பண்ணி இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைம் கான்ஸ்டன்ட்னா நம்ம ரொம்ப யோசிக்காதீங்க. இது வந்து ஏசி கரண்ட் லெசனில் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து இந்த டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டன்ஸ் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன், கெப்பாசிட்டின்னு எழுதியிருக்கேன். கெப்பாசிட்டி இல்லை, கெப்பாசிட்டன்ஸ் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஓகே? அது எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? இது ரெண்டையும் நம்ம டிரைவ் பண்ணி இதோட டைமென்ஷனாக டிரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு T அப்படிங்கிற டைமென்ஷன் கிடைக்கும். அதேமாரி யூனிட், SI யூனிட் என்ன? ஸ்டாண்டர்ட் படி டைம்க்கு செகண்ட்ஸ். ஓகேவா? அதை நான் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது போகலாம். இப்போ ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வந்து 1/T. ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ டைமென்ஷன் என்னது? 1/T. அப்போ T பவர் -1ன்னு கிடைக்குது. அப்போ SI யூனிட் என்ன? SI யூனிட் இதை ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஏரியா என்னன்னா மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ அதோட டைமென்ஷன் L⁻2. வால்யூம்க்கு என்ன சொன்னேன்? மீட்டர் கியூப்னு சொன்னேன். அதோட டைமென்ஷன் வந்து L⁻3. ஓகேவா? அடுத்தது வந்து டென்சிட்டினா நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? மாஸ் பை வால்யூம்னு பார்த்தோம். அப்போ மாஸ்க்கு கேபிட்டல் M, வால்யூம்க்கு L⁻3. இப்போ டிரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? M L⁻−3 கிடைக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இது, நம்ம வந்து டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக யூனிட் எழுதலாம். இங்கே பாருங்க டைமென்ஷன், இங்கே வந்து M இருக்குது. M என்னன்னா கிலோகிராம்.
லென்த் இருக்கு, லென்த் என்ன மீட்டர், அப்போ L பவர் -3 முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்பீடு, வெலாசிட்டி இது எல்லாமே எதை குறிக்குது? எல்லாமே வந்து ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், வெலாசிட்டி தான் குறிக்குது. ஓகேவா? இப்போ வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? LT பவர் -1 அப்படின்னு தெரியும். இதுலேருந்து டிரைவ் பண்ணிங்கன்னா L பவர் T பவர் -1 தெரியும். இப்போ அதுலேருந்து எனக்கு வந்து நான் SI யூனிட் எழுதணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? L வந்து மீட்டரு, டைம் T பவர் -1 இருக்கா, அப்போ செகண்ட் இன்வர்ஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஆக்சிலரேஷன் பார்ப்போம். ஆக்சிலரேஷன் என்ன? வெலாசிட்டி பை டைம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெலாசிட்டி அங்கே L பவர் T -1 கிடச்சிருச்சு, டைமுக்கு T இருக்குது. இதை ரெண்டையும் டிரைவ் பண்ணுறப்ப LT பவர் -2ன்னு கிடைக்கும். இப்போ LT பவர் -2ன்னு டைமென்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு SI யூனிட் எழுதணுமே, எனக்கு தெரியாதே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, Lக்கு என்ன மீட்டர், எம்னு போட்டாச்சு. அட் த டைமுக்கு செகண்ட், பவர் மேலே இருக்கு என்ன -2 இருக்கு, அதை எடுத்து எழுதியாச்சு, முடிஞ்சிடுச்சா? இப்போ ஃபோர்ஸ் என்ன தெரியும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும். மாஸ்க்கு என்ன? எம். ஆக்சலரேஷனுக்கு என்ன டெரைவ் பண்ணியிருக்கீங்க? LT பவர் -3. இதை மொத்தமாக சேர்த்து எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன் கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து தெரியல, ஐயோ என்னாச்சு எனக்கு தெரியலையே, இதுக்கு SI யூனிட் என்ன எழுதணும்னு தெரியல அப்படின்னா யோசிக்கக்கூடாது. என்ன எழுதணும்? இங்கே என்ன இருக்குது? எம்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? கிலோகிராம் எழுதியாச்சு. எல் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? எம், மீட்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். T என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? செகண்ட். அதுக்கு டைமுக்கு மேலே என்ன இருக்குது? -2 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ S பவர் -2 இப்படிங்கிறது SI யூனிட் எழுதியாச்சு. பட் ஃபோர்ஸை இன்னொன்று சொல்லுவாங்க நியூட்டன். அது ஒன்றும் இல்லை, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா என்னன்னு சொல்லுவாங்க? நியூட்டன், N அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க ஃபோர்ஸை. இதுக்கு மேலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு எதை பார்த்தாலும் நீங்கள் நியூட்டன்னு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இம்பல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அங்கே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இம்பல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஓகேவா? அதுதான் இம்பல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ் அங்கே என்னன்னு கண்டுபிடிச்சோமா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ மாஸ்க்கு எம், ஆக்சிலரேஷனுக்கு LT பவர் -2, அதை ரெண்டு ஃபோர்ஸ்னு எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது டைமும் கிடச்சிச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே T இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. இது ரெண்டையும் சால்வ் ஆகி M, LT பவர் -1ன்னு கிடைக்கும். டைமென்ஷன் கிடச்சிச்சு. இதுக்கு நான் என்ன எழுதணும்? SI யூனிட் எழுதணும். இப்போ நாங்கள் என்ன சொன்னேன்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர். இது எது வந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? நியூட்டன் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது? இதை எழுதி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இருக்குல்ல MLT பவர் -2, இது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்டன் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஃபோர்ஸ்னாலே நியூட்டன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்ஸ் நியூட்டன், T டைம் செகண்டு, அப்போ NSன்னு கிடச்சிச்சு. ஓகேவா?